அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மூலவரை பிடிக்காமல் மூலியையும் வைத்தியரையும் பிடிச்சா உங்கள் பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த மாற்று நம்பிக்கையை உங்களால் உண்டாக்கிக்கிற முடியாதது காரணத்தினால தான் நீங்கள் பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. என்னுடைய நண்பர் கடவுள் மறுப்பாளர் உமர், பிறப்பால இஸ்லாமியர், தன்னுடைய தொக்கம் விழுந்துருச்சு. கிராமப்புறத்தில் தொக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவர் அங்கங்கே ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் காமிக்கிறாரு, சரியாக வரல. கடைசியாக ஒரு கிராமத்தை சொல்கிறாங்க, அங்கே போங்க அப்படின்னு. அங்கே கிராமத்துக்கு அதிகாலையில் அவங்க பச்சை தண்ணியில் கை நனைக்கிறதுக்கு முன்னாடி போகணும். அப்படி போய் கதவை தட்டுறாப்புல தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு 13 வயசு குழந்த வந்து வயிற்ற 2 தடவுது, சரியாக போச்சு. இப்போ இதை சொல்லி அவர் விவரித்து ஆச்சரியப்படுறாரு. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன அந்த குழந்தை பயிற்சி எடுத்துக்கிச்சுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க? அது தலைமுறையாக வாக்கு தத்துவத்தில் கடத்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க? எனக்கு ஒன்றும் தெரியலை. 4 தாய்மார்கள் ஒரே அளவில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு ஒரு குழம்ப தாளிக்கிறாங்க. உரமாக தாளித்தா ஊரே மணக்கும். அவங்க எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செயலுமே வரோம். ஒருத்தன் தவத்தில் என்னால் உட்காரவே முடியலை அப்படின்னு சொல்லுவான். உட்காந்து பழகுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு அதை சொல்லி கொடுக்குறவன் சொல்லுவான். இவர் உட்கார்றதும் இறைவனை பிடிக்கணும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய நுட்பம் என்னன்னு ஊடுருவி பார்க்கணும். அங்கே பிடிச்சாதான் இங்கே எல்லா செயலுக்கு வரும். நீங்கள் அந்த செக்ஷனுக்குள்ளே போகணும், அந்த சேனலுக்குள்ளே போகணும். அந்த சேனலுக்குள்ளேயும் செக்ஷனுக்குள்ளேயும் போகாமல் நீங்கள் வெறுமனே மிதந்துக்கிட்டு நானும் சாமி கும்பிட்டேன், நானும் சாமியை கூப்பிட்டேன், நானும் சாமிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அது ஒர்க்குக்கு வராது. நீ அதுவாக மாறணும், நீ அவனுடைய அன்பை பெறணும். அப்போ அது ஒர்க்குக்கு வரும். ஆத்ம நமஸ்காரம்.